சுட சுட காரமும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மல் காரக்குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான மசாலா அரைச்சி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. டேஸ்டியான ஃபுட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, தனியா, வேர்க்கடலை, வெந்தயம், தேங்காய், மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கருப்பாகாமல் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துட்டு இதையும் வதக்கிட்டு அது கூடவே ஆற வச்சு எடுத்துடலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, காஞ்ச வடகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 4 பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 3 தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஒரு 50% வதங்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும், அந்தளவு வதக்கிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வதக்குனிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா இந்தளவு சூப்பராக சுருங்கி வதங்கி வந்துடும். கலரும் நல்லா மாறி இருக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்ததில் நான் புளிசாறு எடுத்துக்கிறேன். இந்த மசாலா கூட அந்த புளிசாரை கலந்து தண்ணியாக நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் மிச்சம் இருந்த மசாலாவை தண்ணி கலந்து ஊற்றிட்டு மிச்சம் இருந்த புளிசாரையும் நான் இதில் சேர்த்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, வாசனையும் அருமையாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா நல்லா கத்திரிக்காயில் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சூடான சாப்பாடு கூட ஒரு பீஸ் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.